நமச்சிவாய். வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர். இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல்நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகை அம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, ஆவணி மாத ராசி பலன்கள். பொதுவாக இந்த ஆவணிங்கிற மாசத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெம்பு வந்துடும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, வருஷத்துல 2 மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாசம். இந்த ஆவணி மாசத்துக்கு என்ன சிறப்புனா, ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, ஒரு தனிப்பட்ட நபரோ, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், இல்லை ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, நல்லா வாழ்ந்த குடும்பம், ஒரு பெரிய கௌரவமான குடும்பம், அதெல்லாம் கூட அவங்க எல்லாருமே கூட ஒரு சில நேரங்களில் சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம். பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க, பெரிய கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, நல்லா பண்ணையாராக இருப்பாங்க. நல்லா இருந்தது சாமி, நல்லா போய்கிட்டு இருந்ததுங்க, யோகமாக இருந்தது. டெய்லி 100 பேர் 120 பேருக்கு நாங்கள் சாப்பாடு போட்டிருந்தோம் கேன்டீனில் வச்சு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கோம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருமானம் இல்லை அப்படின்வாங்க. இதை போல் நிறைய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த ஆவணி பிறந்தா ஒன்று சரியாயிடும். அப்போ இன்னொன்று எப்போ சொல்லுவாங்க, தை பிறந்தா சரியாயிடும். அப்போ இந்த ஒன்று ஆவணி பிறந்தா சரியாகும், அப்படி இல்லாட்டி தை பிறந்தா சரியாயிடும்பா, தை பிறந்திருக்கு வழி பிறக்கும். அதே போலத்தான் ஆவணி வரட்டும்டா, ஆவணி மாதம் வந்து உனக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு. அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாதத்துக்குன்னா, அதுதான் விஷயமே. 12 ராசிக்கும் மேஷத்திலிருந்து மீன ராசி வரலும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான். சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம், தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதம். சூரியன் வந்து சிம்மத்துல இருப்பார். சிம்ம ராசிக்கு யாருக்கு சொந்தம்? சூரியனுக்கு சொந்தம். அப்ப அவருடைய வீட்டுல அவர் ஆட்சி பலம் பெறுகின்ற போது இந்த உலகமே சிறப்பா இருக்கும், இந்த பிரபஞ்சமே சிறப்பா இருக்கும், விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்து உலகங்களும் சிறப்பாக இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு சூரியன் சுபத்துவமாக ஆட்சி பலம் பெற்று இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளா பிறக்க போகுது. நான் இன்னொரு பதிவுல கூட சொல்றது உண்டு, இந்த டெலிவரி டைம் நோட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுல லக்னங்கள் குறிப்பது, நாள் குறிப்பது, ட்ரீட்மெண்ட்ல வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம். 2.5 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க. அது ஒரு 2000 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தாக அமையணும், நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியாக அமையணும்னு நீங்கள் நினைக்கணும். அப்போ அதை போல நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், பெரிய பெரிய குடும்பங்கள் கூட, பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம், சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு. அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான நேரம். கஷ்டப்பட்டா ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாப்ல, மேலதிகாரி ரொம்ப என்னை இம்சை பண்ணுறாங்க, என்ன ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப என்ன வச்சு செய்கிறாரு சாமி, என்னால் முடியல, நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன் ஒதுங்கிக்கிறேன். இப்போ நம்ம அங்கங்கே பொங்கி எழறாங்க, நம்ம பார்க்குறோம். இந்த சூரியன் கேது தொடர்பு, இந்த ஆவணி மாசத்துல சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடிச்சு வெளியில வரும். இது இன்னொன்னு கூட சொல்லலாம், சூரியன் கேது கிரகண தோஷம். சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு. ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, நிலாவை வந்து பாம்பு முழுங்குது அப்படின்வாங்க, அது ராகு. நிலாவை பாம்பு முழுங்குது, குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இந்த சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம். அதே போல இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம். அப்போ இந்த கிரகண தோஷம்னா எப்படி, இந்த ஆவணி மாதம் எப்படி அது வேலை செய்யும்னா, அரசு அதிகாரிகள், அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் வெடிச்சு வெளியில வரும். அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும். இப்போ நம்ம நிறைய அங்கங்க நியூஸ்ல பார்க்குறோம், சோசியல் மீடியால பார்க்குறோம். காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாம வெளியில வந்து பொங்கிடுறாங்க. அப்ப இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு, கும்பத்திலே ராகு, கன்னியிலே செவ்வாய், சுக்கிரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள். சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன், காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும்.
முதல் திருமணங்கள், இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்குங்கிறது 5 நிமிடங்களில் பேசிடலாம். வாருங்கள் பார்க்கலாம். விருச்சிக ராசி என்பர்களே, ஆவணி மாதம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். பொதுவா 8ல குரு, அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஆனா பாருங்க, 8ல இருக்கக்கூடிய குருவுக்கு விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு தொடர்பு. சார் 4, 8 அங்கு தொடர்பு ஏற்படுகிறது அப்படின்னா என்னங்க அர்த்தம்? விருச்சிக ராசி என்பர்களே, உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள், குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அல்லது குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இருக்குமேயானால், அது ஃபேமிலியில இப்பதான் ஏற்பட்டதா இருக்கலாம், லாங் டைம் இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், அக்கா தங்கைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது மச்சானா இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு உறவு முறைகள்ல குடும்பத்துல பிரச்சனைகள், மெயினா அப்பா அம்மா கிட்ட, சம்பந்திங்க கிட்ட, சொத்து பத்துக்கள் சம்பந்தப்பட்டது, வரவு செலவுகள் சம்பந்தப்பட்டது, கௌரவ பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாம் குடும்ப ஒரு சில, அதாவது பசங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அன்னைக்கெல்லாம் வெளிநாடுகள்லேருந்து ஒரு கால் வருது, சாமி பொண்ணு வந்து மாதிரி 21 வயசு ஆகுது, 21 இயர்ஸ் ஆகுது, படிச்சிருக்கிறாங்க, வெளியில் வேலைக்கு போகிறாங்க, ஆனால் பாருங்க வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றுத்துக்கும் உதவாக்கரையாக இருக்கக்கூடிய ஒரு பையனை நான் இவனை தான் பண்ணிப்பேங்கிறாங்க, அவங்கள தான் சுற்றுறாங்க. நாம் இதை தட்டி கேட்டோம்னா போலீஸில் போய் எங்கள் பேரில் பெற்றோர்கள் வந்து குடும்பம் பண்ணுறதா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றி கொடுங்க சாமி. இந்த மாதிரி ஒவ்வொரு விருச்சிக ராசி அன்பர்களிடத்திலும் பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள், மனைவி சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கலாம், வேற தொடர்புகளாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடதோஷங்கள். சார் நான் எத்தனை முறை சார் கத்தி சொல்றது இடதோஷம் இடதோஷம்னு. ஒரு பெரிய ஹோட்டல் நிறுவனம் சார், ஒரு கார்பரேட் ஆஃபீஸ், பெரிய தொழில் நிறுவனம், கார்பரேட் ஆஃபீஸ், கார்பரேட் கம்பெனி, நல்லா கிட்டத்தட்ட ஒரு 13 ஃப்ளோர். அப்போ நல்ல எத்தனை கோடி அதில் முதலீடு, பூரா அந்த இடதோஷத்தில் அடிபட்டு போகுது. அப்போ அந்த மாதிரியான இடதோஷம், உங்களுக்கு பிரச்சனையே தெரியலையா, எனக்கு என்னன்னே தெரியல சாமி, இப்படி நடக்குது, திடீர்னு நடக்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் நைட்டில் நடக்குது, திடீர்னு நடக்குது, வேற ஏதோ இருக்குது சாமி. அப்போ அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள், அது ஒன்று நீங்கள் செய்வனே அப்படிலாம் நினைக்கக்கூடாது, இடதோஷங்கள். அப்போ விருச்சிக ராசி என்பர்களை இந்த ஆவணி மாசத்தை பொறுத்தவரையில் அந்த மாதிரியான இடதோஷங்கள் அல்லது இடப்பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மெயினாக இடதோஷங்கள்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் தெரிய வரும். இந்த இடத்துக்கு போனதுலேருந்து இப்படி இருக்குது சாமி, இந்த கம்பெனிக்கு போனதுலேருந்து இந்த டேபிள் இங்கே தான் இருந்தது, நான் இப்போ இங்கே மாற்றி வச்சுருக்கேன், ஒரு பொருள் மாற்றி வச்சதா கூட இருக்கலாம். அது அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். நல்லா இருந்த குடும்பம் சாமி இப்படி ஆயிடுச்சு, ஃபேமிலி நல்லா இருந்தது சாமி இப்படி ஆயிடுச்சு, கம்பெனி சூப்பராக இருந்தது சாமி இப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லி கேள்விப்படுறோம். இப்போ இதெல்லாம் எதனால் வருது? அந்த மாற்றங்கள், இடமாற்றங்கள், பொருள் மாற்றங்கள். அப்போ அந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் குடும்பத்தில் கௌரவ குறைச்சலாம் இருக்கிறது, குடும்ப கஷ்டங்கள், மெயினாக வருமானம், வறுமை,
இன்னும் சொல்லப்போனால் சொல்கிற வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போகிறது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அக்கம் பக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய தொந்தரவுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் கை கொடுக்கும். அப்போ அது எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு இப்போ நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்க்குறோம். இவங்களாம் விருச்சக ராசி தான். இப்போ கூட நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஸ்கூல் பார்த்தோம். சம்மந்தம் இல்லாமல் ஒரு இந்த கனியூர் ஸ்கூல் மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிறாங்க. இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவங்க எங்கேயோ இருக்காங்க, அந்த இது சம்பவம் எங்கேயோ இருக்கு. ஆனால் கிரகம் இதுதான் பாதிப்பு, அதுதான் விருச்சக ராசி, இதுதான் நான் கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு நம்ம சௌரியமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். லாபம் கிடைக்கிறதோ இல்லையோ, நிம்மதி ரொம்ப முக்கியம். நிம்மதியை தேடக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் நிம்மதி கிடைக்கும். அந்த ரகசியம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில். நன்றி, நமச்சிவாயம்.